டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மெயினாக நம்ம பருப்புல பாதாம் பருப்பு, முந்திரி பருப்புன்றோம், பாதாம் பருப்புன்றோம், பிஸ்தாங்கிறோம். அதில் மெயினானது பாதாம் பருப்பு தான். பாதாம் பருப்பு எதுவும் அது சுகர் ஏறாது, ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு ப்ரெஷர் ஏறாது, மூட்டு வலி பேஷண்ட்டுக்கு மூட்டு வலி வராது, அது அல்சர் பேஷண்ட்டுக்கு அல்சர் அதிகமாகாது. இது மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே பாதாம் பருப்பு சாப்பிடலாம். மெயினாக காலை டிஃபனை கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஒரு 50 பாதாம் பருப்பு எடுத்து கண்டிப்பா ஐயோ இவ்வளோவா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ்வளோ சாப்பிட்டாதான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. பாதாம் பருப்பு 50 பருப்பு எடுத்து கொஞ்சம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு இரும்பு வானல்ல கொஞ்சோண்டு நல்லா அந்த ஈரம் போகிற முடிக்க வருங்க. பொன்னிறமா வறுத்துட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு லைட்டாக தான் விடணும், வறுத்துக்கணும். அப்புறம் மிளகு பொடி தூவி நீங்கள் மொறுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா மெனு சாப்பிடுங்க. 50 பருப்பை அசால்ட்டாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அசதி இருக்காது, கால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, கால் கடுக்குது. சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினான உணவு அதுதான். சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன உணவுன்னு கேட்குறீங்கள, மெயினாக பாதாம் பருப்பு மெயினான ஒரு கால். அப்போவே உங்களுக்கு தெரியும், அந்த 50 பருப்பை சாப்பிட்டுட்டு 25 சாப்பிடும் போதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் எப்படி இருக்குது, நம்ம எப்படி உடம்பு அசதி இல்லாமல் அன்னைக்கு ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்கலாம். கொஞ்சம் கூட எனக்கு சோர்வாக இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க. அதை ரெகுலர் பண்ணுங்க. மெயினாக இட்லி தோசையெல்லாம் கம்மி பண்ணிட்டு சாப்பிடாதீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இது மாதிரி எடுத்து பாருங்க. பாதாம் பருப்பு காலையிலையும் நைட்டும் எடுக்கலாம். இதே மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அருமையாக இருக்கும். உடம்பு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். நான் எனக்கு அசதி இருக்குது, டயர்டு இருக்குது, அதெல்லாம் இருக்காது. இது அனுபவம். நாங்கள் அதை சாப்பிட்டு உங்களுக்கு ரிசர்ச் பண்ண மாதிரி தான் சொல்கிறோம். நாங்கள் ரிசர்ச் பண்ணி தான் கண்டிப்பாக சொல்கிறோம். பாதாம் பருப்பில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. இந்த ப்ரெஷர் பேஷண்ட்டு சாப்பிட்டா ப்ரெஷர் ஏறிடுமா, அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு கூட பாலில் பவுடர் ஆக்கி நம்மளா கடையில் வாங்கி பாதாம் பருப்புன்னு சொல்கிறாங்களே பவுடர், அது வாங்கக்கூடாது. நீங்களே மிக்சியில் ரெடி பண்ணி குழந்தைக்கு பாலில் வேக வச்சு அந்த பாலை கொடுங்க. குழந்தை ரொம்ப தெம்பாக இருக்கும், சுகர் ஏறாது, இதனால் சுகர் வராது. நல்ல ஒரு ஸ்ட்ரென்த். இது எல்லாருமே இது பிஹெச்டி பண்ண டாக்டரு இதை சொல்லி தான் எல்லாம் சாப்பிட்டோம். பேலியாவில் சொல்கிறது எல்லாம் இது உண்மைதான். இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிட சாப்பிட நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, நிறுத்த மாட்டீங்க. இருந்து சாப்பிட்டு பாருங்க, இதோட ரிசல்ட் நல்லா தெரியும். ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு அந்த உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அனைத்து மக்களும் கண்டிப்பாக எடுங்க. எடுத்து நல்லா உங்களுடைய சுறுசுறுப்பை உண்டாக்கி எப்பயும் ஆக்டிவாக இருங்க. நன்றி, வணக்கம்.